Hello guys, welcome back to our channel. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கு மறக்காமலே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா how to control and reduce oily skin. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரி, ஓகே, என்னோடய ஸ்கின் டைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ நான் எப்படி என்னோடய ஆயிலி ஸ்கின்னை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது என்னென்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எதனாலலாம் நம்ம ஸ்கின் ஆயிலி ஆகுது? ஃபஸ்ட்டு நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ், ரொம்ப இந்த போண்டா பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆகுது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதுக்காக நம்மளால் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி சாப்பிட்டு நம்ம ஸ்கின்னில் வர ஆயில்னஸை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா எக் ஒயிட் அண்ட் லெமன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு எக் ஒயிட் மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் நீங்கள் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி அந்த லெமனை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அந்த மாஸ்க் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டேக் பண்ணிக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அதை உங்கள் ஃபேஸில் அப்படியே லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்தால் உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்னஸ் குறையும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே இல்லை, காலையில் மார்னிங் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அது நிறைய பேர் இங்கே பண்ணுறதே கிடையாது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வருவோம். வெளியே கண்டிப்பாக பொல்யூஷன் இருக்கும். அங்கே இருக்க டஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல பட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகுது. வெளியே போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். அப்படி நிறைய பேர் வாஷ் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணாததுனால தான் அவங்க ஸ்கின்லாம் ரொம்ப ஆயிலியாக தெரியுது. ஸோ எப்போவுமே வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா நீங்கள் வந்துட்டு ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நேச்சுரலான ஆலோவேரா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தாலும் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஆலோவேரா தான் யூஸ் பண்ணுவேன். நேச்சுரலான ஆலோவேராவை நீங்கள் கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு கோல்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்னஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ, வெள்ளரிக்காய், தக்காளி. இதில் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு குக்கும்பரையும் ஒரு டொமேட்டோவையும் எடுத்து ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா, உங்கள் ஃபேஸில் எப்போவுமே எந்த இடத்துல அதிகமாக ஆயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோஸ் ரீஜியனும் அப்புறம் இந்த இடத்துல சீக்ஸ் ரீஜியனும் தான். அந்த இடத்துல நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்னஸ் வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு உடனே நல்ல ரிசல்ட் தெரியும். இது நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணால் போதும். ஸோ அடுத்த இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்னஸ் குறையும். அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். அது என்னென்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது. ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ராவாக எடுத்து உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு காட்டனில் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆயில்னஸை ரெடியூஸ் பண்ணும். அதனால் இது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான மாய்ஸ்சரைசர் வாங்கி ப்ராப்பராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில்னஸ் வந்து குறையும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட நான் கடைசியாக கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணதோட அப்படியே எங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.